என் உயிரோடும் மேலான ஆத்தோபந்துக்களுக்கு எம்பெருமானை பிரார்த்தித்து ஆசீர்வாதம். நானும் நீயும். நான் என்பது நாராயணனை குறிக்கிறது, நீ என்பது உன்னை குறிக்கிறது. சில நேரங்களில் நான் என்பது இந்த பூத சரீரத்தையும், நீ என்பது எம்பெருமானையும் குறிக்கிறது. இங்கெல்லாம் அகங்காரம் வருகிறதோ மமகாரம் வருகிறதோ அப்பொழுது நீ என்ற சொல் நாம் பயன்படுத்த வேண்டும். நீ என்பது நம்மை காத்து ரட்சிக்கக்கூடிய காப்பாற்றக்கூடிய தெய்வமான பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணன். நான் என்ற அகம்பாவம் அழிந்து விட்டது, அகங்காரத்தை அழிந்து விட்டது. நீ என்ற சொல்லில் அந்த நாராயணன் நாமம் மறைந்துள்ளது. நான் நானாக இருக்க வேண்டும் என்றால் நீ என்று சொல்லக்கூடிய அந்த நாராயணனை நாம் உணர வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே இந்த நாராயணன் நீ என்று உரைத்தானே, ஆனால் நீயா இருப்பதற்கு நான் என்று சொல்லக்கூடிய நாராயணனாக என்னுடைய திருவடியை பற்றி கொள்ள வேண்டும். அப்பொழுது நான் நானாக இருக்கும்போது நீயாக இருப்பாய். நீயாக இருப்பது என்பது உன்னை உணர்ந்து கொள்கிறாய். உன்னுள் நான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து வாழ்கிறாய். உத்தமனே அனைத்தும் என்பதை உணர்கிறாய். அனைத்து செயல்களும் அவனாலே நடத்தப்படுகிற அனைத்துமாக அவன் இருக்கிறான் என்பதை உணர்கிறாய். அப்பொழுதுதான் நீ உணரும்போது நான் என்று சொல்லக்கூடிய நாராயணனுடைய பேரொருள் உன்னை நாடி தேடி வருகிறது. நான் என் அமகாரம் சென்ற பிறகு நீ என்று சொல்லக்கூடிய அந்த நாராயணனை நாம் உணர்ந்து கொள்ளும்பொழுது நான் மறைந்து நீ ஆகிறார். அப்பொழுது ஒன்றினுள் ஒன்று கலந்து அந்தியம்போது அறிவுருவாகி அழித்தவனே என்பதை போல் ஜீவாத்மா பரமாத்மா இரண்டர கலப்பதே மோட்சத்திற்கு உண்டான வழி. நானாக இருக்கும்போது நீயாக இருக்க வேண்டும். நீயாக இருக்கும்போது நானாக இருக்க வேண்டும். மகம்பாவம் மமகார் என்று சொல்லக்கூடிய நான் என்பது என்னை விட்டு ஒழிய வேண்டும், ஒழிந்து விட்டது. இப்பொழுது நானாக இருக்கிறேன். அப்பொழுது நீயாக இருந்து இந்த நான் என்று சொல்லக்கூடிய என்னை நீங்கள் காக்க வேண்டும். நான் என்று சொல்லக்கூடிய சொல் நாராயணன் என்று சொல் மறைந்துள்ளது. அதனால்தான் நான் என்ற சொல்லுக்கு அதிபதியாக திகழக்கூடியவனே ஸ்ரீமன் நாராயணன். நீ என்பது இந்த பூத சரீரமாக இருக்கக்கூடிய இந்த சரீரத்தை குறிக்கும் பொழுது நானாக மாறும்போது நானே நானாகிறேன். இப்போ நீ என்ற சொல்லுக்கு இடமில்லை. நீ என்பது இல்லாமல் போகிறது. நானே உணர்ந்த பிறகு, நான் என்பது நாராயணன் உணர்ந்து தெளிந்த பிறகு, தெளிவு கிடைத்த பிறகு, தெளிந்து வாழ்ந்து வாழ்க்கை வாழும்போது நீ உன்னை உணர்ந்து கொண்டால் நான் என்று சொல்லக்கூடிய நாராயணனை உணரும்போது முடியும். நான் என்ற அகம்பாவம் இருந்தால் நீ என்று சொல்லக்கூடிய நாராயணன் நம்மை விட்டு சென்று விடுவான். நடக்கக்கூடிய அனைத்தையும் நீ என்று சொல்லக்கூடிய நாராயணன் பார்த்து கொண்டே இருப்பான். நான் அழிந்த பிறகு, நீ என்று சொல் மறைந்த பிறகு, நான் என்ற மமகாரம் அழிந்து நானே நானாக மாறிவிடுகிறேன், நாராயணனாக. அதனால்தான் மனிதனும் தெய்வமாகலாம். உணர்ந்து கொள்ளுங்கள், உணர்ந்து வாழுங்கள். கொடுக்கப்பட்ட பிறப்பை செவ்வனமே புரிந்து வாழ்ந்து கொண்டால் நானே நானாகி நீ என்ற சொல்லுக்கு இடமில்லாமல் நீ என்ற சொல் வந்தாலே நான் என்று சொல்லக்கூடிய மமகாரம் அகம்பாவம் அழிந்து விடுகிறது. புரிந்து கொள்வோம். புரிந்து கொண்டு இறைவன் திருவடியை பற்றி வாழ்வோம். ஓம் நமோ வெங்கடேசாய நமக.